குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் 2 என்ற தலைப்பின் கீழ் வரும் 26வது பாடல். இந்நிலைமை கண்டாண்டி எங்கும் இருந்தாண்டி கண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி. இந்நிலைமை அப்படின்னா இழிந்த நிலை. என்னுடைய இழிந்த நிலைமையை அவன் கண்டான். அவன் எங்கும் இருப்பவன் என்பதால் என்னை கண்டு எனக்கு இறங்கி என் கன்னித்தன்மையை அழித்தான். தானே வலிய என்னை வந்து சேர்ந்து என் தனிமையை போக்கினான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 27. கற்பு குலத்தமையும் கருவேர் அறுத்தமையும் பொற்பு குலைந்தமையும் போகம் இழந்தமையும். பொற்பு குலைந்தமை அப்படின்னா கன்னித்தன்மை அழகு அழிந்தமை. அவன் கற்பொழுக்கத்தை அழித்ததும் அதன் மேல் என் கருவை அழித்ததும் என் கன்னித்தன்மை அழகை அழித்ததும் யான் அறிவு அற்றதும். இதோட தொடர்ச்சி அடுத்த பாடல்ல வருதுங்க. அடுத்தது பாடல் 28. என்ன வினை வருமோ இன்னமெனக்கென்றறியேன் சொன்ன சொல் எல்லாம் பலித்ததடி சோர்வரவே. சோர்வர அப்படின்னா பொய்க்காமல். தோழியே, இவை மட்டும் அல்லாமல் இன்னும் என்னென்ன செயல் நடக்குமோ நான் அறியேன். அந்த குருவானவர் என்னிடம் சொன்ன சொல் எல்லாம் சிறிதும் பொய்க்காமல் பயனை அளித்து விட்டன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 29. கங்குல் பகலற்றிடத்தை காட்டி கொடுத்தாண்டி பங்கமழித்தாண்டி பார்த்தானை பார்த்திருந்தேன். கங்குல் அப்படின்னா இரவு, பங்கம் அப்படின்னா அறிவு. அவன் இரவு பகல் இல்லாத இடம் இது என்று எனக்கு உணர்த்தினான். என் அறிவை அழித்தான். என்னை பார்த்த அவனையே நான் பார்த்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். எவ்வளோ கொடுப்பினா தனக்கு கிடைச்ச அழகான அனுபவத்தை நமக்காக சொல்லியிருக்காரு. அவருடைய ஆசிகள் இல்லைன்னா இதையெல்லாம் நம்ம கேட்க கூட முடியாதுங்க. பட்டினத்தார் திருவடிகளே சரணம். அடுத்தது பாடல் 30. சாதியில் கூட்டுவரோ சாத்திரக்குள்ளாமோ ஓதி உணர்ந்ததெல்லாம் உள்ளபடி ஆச்சுதடி. கூட்டுவரோ அப்படின்னா சேர்ப்பாரோ. இவ்வாறு ஆன என்னை என் தோழியே இவ்வுலகில் வாழ்பவர் தம் சாதியில் சேர்ப்பாரோ. என் ஒழுக்கமானது அவர் கூறும் சாத்திரத்துள் அடங்குமோ. உலகியலுக்கு மாறாக அவனிடம் ஓதி உணர்ந்தவை அனைத்தும் உண்மையாகிவிட்டன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 31வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.